வணக்கம். நம்ம இப்போ இந்த ஷர்ட் வாங்குற இந்த கவர் இருக்குது பாருங்கள். இந்த கவரில் ஒரு சின்ன கிராஃப்ட் செய்ய போகிறோம். ப்ரைமரி ஸ்கூல் குழந்தைகளுக்கு யூஸ் ஆகிற மாதிரி எப்படின்ட்டு பார்ப்போம். அதுக்கு முன்னே நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே வர அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து நம்ம அப்லோடு பண்ணுற வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். இப்போ இதை வந்துட்டு இந்த ரெக்டாங்கிள் இப்படியே கட் பண்ணிக்குவோம். இந்த 2 சீட்டையும் கட் பண்ணிடுவோம். இந்த ஒரு சீட்டு, அதுக்கடுத்து இந்த சீட்டையும் ரெண்டையும் கட் பண்ணி எடுத்துருவோம். இப்போ நான் ஏற்கனவே கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். 2 சீட்டுமே வேறு ஷர்ட்டில் இருந்தது கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை அப்படியே கவருக்குள்ளே வச்சுக்குவோம். கவருக்குள்ளே வச்சுட்டு இந்த ஒரு சைடு அப்படியே ஃபோல்ட் பண்ணிடுறோம். உள்ளே ஏர் இல்லாத மாதிரி அப்படியே வெளியே எடுத்து விட்டு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்படி செல்லோ டேப் போட்டு ஒட்டிடுவோம். அப்படியே ஃபுல்லாக மடிச்சிடுவோம். ஒட்டிட்டோம். அடுத்து இன்னொரு சீட் இருக்குது பாருங்கள். இன்னொரு சீட்டை இப்படி பின்னாடி சைடு வச்சு இப்படி ஒட்டிடுவோம். 4 கார்னருக்குமே ஒட்டிடுவோம். இப்போ இந்த சைடு 4 கார்னருமே பின்னால் ஒரு சீட் வச்சு ஒட்டிட்டோம். இப்போ இது ஒரு ஒயிட் போர்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு எக்ஸ்ட்ரா இந்த ஓரமெல்லாம் இந்த டேப் வச்சு இப்படி ஒட்டிடுவோம். ஒட்டி மேலே இங்கே கவர் ஆகிற மாதிரி இப்படி ஒட்டிடுவோம். இது மாதிரி 4 சைடுமே இதே மாதிரி ஒட்டிடுவோம் இந்த டேப்பை. இது மாதிரி சுற்றிலையும் டேப் ஒட்டிட்டோம். ஃபுல்லாக வேணால் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு டெக்கரேட் பண்ணணுன்னா இது பண்ணிக்கலாம். இது இந்த மாதிரி கிளிட்டர் டேப் உங்களுக்கு இப்போ ஸ்டேஷ்னரியில் கிடைக்கும். இது வாங்கி நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணால் கூட இந்த கார்னரில் ஒட்டிக்கலாம். போதும், இதுவே நீட்டாக இருக்குது. இந்த மாதிரி ஒயிட் போர்டு மார்க்கர் வாங்கிக்கோங்க. ஒயிட் போர்டு மார்க்கர் ஸ்டேஷ்னரியில் கிடைக்கும். பர்மனெண்ட் மார்க்கர்னு இருக்குது. பர்மனெண்ட் மார்க்கர் வாங்கிட வேண்டாம், ஒயிட் போர்டு மார்க்கர் யூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம பிளாக் போர்டு குழந்தைகளில் பிளாக் ஸ்லைடு யூஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இது ஒயிட் ஸ்லைடு யூஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள். இப்படி எழுதி ஒரு கிளாத் வச்சு இப்படி ஈஸியாக அழிச்சிக்கலாம். அதே மாதிரி பெண் குழந்தைகளுக்கு வந்துட்டு ரங்கோலி போட்டு பார்க்குறக்கு மற்ற யூஸ்களில் அழிச்சு போடுறதுக்கு ஈஸியாக இருக்குது, ரொம்ப ஈஸியாக இருக்குது. மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா உடனே அழிச்சு போட்டுக்கலாம். இது மாதிரி யூஸ் பண்ணலாம். டிராயிங் வரையறக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இதில் ஏதாவது மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா உடனே அழிக்கிறதுக்கு ஈஸியாக அழிச்சிக்கலாம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி.